வருமான வரி புலனாய்வு பிரிவினரின் சம்மனை அடுத்து நுங்கம்பாக்கம் அலுவலகத்தில் ஆஜரான அமைச்சர் விஜயபாஸ்கரின் மனைவி ரம்யாவிடம் விசாரணை தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்டறியலாம். சுப்பிரமணி, அமைச்சரின் மனைவி ரம்யாவிடம் தற்போது விசாரணை எந்த நிலையில் இருக்கிறது? என்னென்ன கோணங்களில் அவரிடம் கேள்விகள் கேட்கப்பட்டு வருகின்றன? அமைச்சர் விஜயபாஸ்கரின் மனைவி ரம்யாவிடம் வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சொத்துக்கள் தொடர்பான விசாரணை முதல் கட்டமாக நடந்து வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரம்யா பெயரில் கட்டுமான நிறுவனம் ஒன்று தொடங்கப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது. அந்த கட்டுமான நிறுவனம் தொடங்கப்படுவதற்கான மூலதனம் என்ன, அதற்கு பணம் எங்கிருந்து வந்தது, அதே போல அந்த பணத்தின் மூலமாக அடுத்த என்னென்ன சொத்துக்கள் வாங்கப்பட்டிருக்கிறது என்று பல்வேறு கோணங்களில் ரம்யாவிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய ஆவணங்கள் குறித்தும் ரம்யாவிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ரம்யாவின் பெயரில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் மற்றும் வங்கி கணக்கு பரிமாற்றங்கள், அதே போல என்னென்ன சொத்துக்கள் வாங்கப்பட்டிருக்கிறது என்று பட்டியலை சேகரித்து வரி ஏய்ப்பு தொடர்பான விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணி, ரம்யா தரப்பில் தெரிவிக்கப்பட்ட விளக்கங்கள் என்ன என்பது பற்றிய தகவல்கள் இருக்கிறதா? ரம்யாவின் தரப்பில் இதுவரை எந்த ஒரு விளக்கமும் அளிக்கப்படவில்லை. ஆனால் ஏற்கனவே 2 முறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் முன்பு ஆஜராகி விசாரணை நடத்தப்பட்டது. அந்த விசாரணையின் போது அவரது வழக்கறிஞர்களும் உடன் வந்திருந்தார்கள். அவர்கள் கொடுத்த விளக்கத்தின் பார்க்கும்போது விசாரணைக்கு நாங்கள் முழுமையாக ஒத்துழைப்பு அளிப்போம், எங்கள் மீது எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை, எனவே நாங்கள் எதற்கும் பயப்படவில்லை, முறையான விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் என்ற ஒரு தகவலை ஏற்கனவே முன்வைத்திருந்தார்கள். அதன் பேரில் தான் ரம்யாவின் தரப்பிலும் விளக்கமாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று காலை விஜயபாஸ்கரின் வீட்டில் வழக்கறிஞர்கள் ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கிறது. இன்று விசாரணைக்காக அவர் ஆஜராகக்கூடிய சூழ்நிலையில் இந்த விசாரணை தொடர்பான என்ன மாதிரியான ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக அந்த ஆலோசனையில் முடிவெடுக்கப்பட்டதாக தெரிய வந்திருக்கிறது. நேற்று விசாரணைக்காக ரம்யா ஆஜராகவில்லை. இன்று காலை 8:50 மணி அளவில் வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு அலுவலகத்திற்கு அவர் வந்திருக்கிறார். 10:30 மணி அளவில் இந்த விசாரணை தொடங்கி இருக்கிறது. விசாரணை அதிகாரியான கார்த்திக் மாணிக்கம் இந்த விசாரணை நடத்தி வருகிறார். முதல் தளத்தில் இந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. சொத்துக்கள் தொடர்பான விசாரணையாக இருக்கிறது. ஏற்கனவே நடத்தப்பட்ட சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் குறித்து இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ரம்யாவின் பெயரில் தான் கணக்கு வழக்குகள், வரவு செலவு கணக்குகள் அனைத்துமே நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பாக ரம்யா இருக்கிறார். எனவே அவரிடம் இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த விவகாரம் சம்பந்தமாக ஏப்ரல் 10 மற்றும் 17ஆம் தேதிகளில் விஜயபாஸ்கர் 2 முறை வருமான வரி முன்பாக ஆஜராகி பல விளக்கங்களை தந்திருக்கிறார். அவர் தெரிவித்த தகவல்களின் அடிப்படையில் இந்த விசாரணை என்பது இருக்குமா? அவர் தெரிவித்த தகவல்களோடு ரம்யா தெரிவிக்கும் தகவல்கள் ஒப்பிட்டு பார்க்கப்படுமா? கண்டிப்பாக கணேஷ், ஒப்பிட்டு பார்ப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றுதான் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முதல் கட்ட விசாரணையாகத்தான் இது அதிகாரிகள் தரப்பில் பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 2 முறை விஜயபாஸ்கரிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. 10ஆம் தேதி காலையில் அவர் ஆஜராகியிருந்தார். அதே போல 17ஆம் தேதி இரவு நேரத்தில் அவர் 7 மணி அளவில் ஆஜராகியிருந்தார். 2 விசாரணையும் கிட்டத்தட்ட 10 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. 30க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டு பல்வேறு கட்ட விசாரணையாக நடத்தப்பட்டிருக்கிறது விஜயபாஸ்கரிடம். அதே போல விஜயபாஸ்கரின் தந்தை சின்னத்தம்பியிடமும் திருச்சி அலுவலகத்தில் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த 2 தகவல்களையும் ஏற்கனவே வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் ஒப்பிட்டு பார்த்திருக்கிறார்கள். அந்த தகவல்களை வைத்து தற்போது ரம்யாவிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விஜயபாஸ்கர் கொடுத்த பதில்கள் என்ன, அதை வைத்தும் அதே போல ரம்யாவிடம் கேட்கப்படும் கேள்விகள் வைத்தும் ஒப்பிட்டு பார்க்கும் முயற்சியிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த விசாரணை என்பது இன்று மாலை வரை நீடிக்கும் என்றுதான் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது முதற்கட்ட விசாரணை என்று சொல்லியிருக்கிறீர்கள். இந்த விசாரணை இன்றோடு நிறைவடையுமா அல்லது நாளைக்கும் நீட்டிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? விஜயபாஸ்கரிடம் விசாரணை நடத்திய போது 2 நாட்கள் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. 10ஆம் தேதி 17ஆம் தேதி என 2 நாட்கள் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. அப்போது முதல் கட்ட விசாரணையாகத்தான் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. 10ஆம் தேதி விசாரிக்கும் போது தேவைப்பட்டால் மீண்டும் அவருக்கு சம்மன் கொடுக்கப்பட்டு விசாரணை அழைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி 17ஆம் தேதி அவர் ஆஜரானி விசாரணை நடத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அதே போலத்தான் இந்த விசாரணையும் இருக்கும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அநேகமாக இன்று இந்த மாலை வரை இந்த விசாரணை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
தெரிவிக்கப்படுகிறது. விசாரணையில் போதிய கேள்விகளுக்கு பதில் இல்லாத பட்சத்தில் அடுத்த கட்டமாக மீண்டும் அவர் ஆஜராவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர் கொடுக்கக்கூடிய தகவல்களை வைத்து அடுத்த கட்டமாக யார் யாரெல்லாம் விசாரிக்க வேண்டும், இந்த சொத்துக்கள் தொடர்பான விசாரணையில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்பதை விரிவான ஒரு தகவல்களை சேகரித்து வைத்து அடுத்த கட்ட விசாரணையை நோக்கி வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் செல்கிறார்கள். சுப்பிரமணியன், தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி.